வணக்கம் மக்களே, நான் தான் ராகுல். இன்றைக்கி நம்ம 2 நாள் லைவ் போயிட்டுருந்தோம். இன்றைக்கி லைவ் போக முடியாத காரணத்தால் வீடியோ போட்டாச்சு. பாலிட்டின்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் யாரெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பாலிட்டி பிளேலிஸ்ட் ரெடியாக இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஈச் சப்ஜெக்ட் பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்குது. மொத்தமாக சேர்த்து எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு தனி காம்போவில் அந்த பிளேலிஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. ஓகேவா மக்களே? ஓகே, இன்றைக்கான வீடியோ போயிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 டாபிக் அண்ட் டெஸ்ட் எல்லாமே நம்ம லைவாக பார்த்தாச்சு இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரியாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே, ப்ரியாம்பிள்னால் என்ன? கான்ஸ்டிடியூஷனோட இண்டெக்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனோட இண்டெக்ஸ் பேஜ் தான் ப்ரியாம்பிள். நம்ம அப்படி எடுத்துக்கலாம். அதான் ஆப்டான மீனிங் கிடையாது, ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ப்ரியாம்பிள்னால் கான்ஸ்டியூஷனோட இண்டெக்ஸ். ஏன்னா கான்ஸ்டியூஷன் எதை பற்றி இருக்குது, எப்படி இருக்குது, எல்லாமே இந்த ப்ரியாம்பிளில் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரியாம்பிள் நம்ம ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் எல்லா கிளாஸ்லேயும் கொடுக்குற புக்ஸில் இருக்கும். நம்ம நிறைய பேர் அதை என்னென்னே படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வந்துட்டால் அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடமும் பண்ணிடுங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens. ஓகே, என்னென்ன மீனிங்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஓகே, அடுத்த லைனில் ஜஸ்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ்னால் என்னென்ன டைப் ஆஃப் ஜஸ்டிஸ்? சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், அப்புறம் லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஷிப். ஓகே, அப்புறம் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்டேட்டஸ்லேயும் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டு ப்ரமோட் அமாங் தெம் ஆல். ஓகே, அப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்ன? அஸ்யூமிங் தி டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் தி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். ஓகே, இப்போது இந்த லைன் ரொம்ப 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 முக்கியம். இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த டேட்டே நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? எல்லா எக்ஸாம்லையும் இந்த டேட்டையே ஒரு கொஷினாக கேட்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி திஸ் 26th day ஆஃப், நல்லா பாருங்கள், 26th day ஆஃப் நவம்பர் 1949. ஓகேவா? இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட முக்கியமான ஒரு டே. ஏன்னா இன்னைக்கு அந்த டேட்டில் 26th November 1949 கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அடாப்ட், எனாக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. எந்த டேல அடாப்ட் பண்ணியிருக்காங்க? November 26, 1949. அப்புறம் ஏன் சார் அது 1950 வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நேரு அந்த இடத்த பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1930 ஜனவரி 26 செலிப்ரேட் பண்ணியிருப்பார். புரியுதுங்களா? அதுக்காக ஒரு மாதம் வெயிட் பண்ணி நம்ம அந்த டேலேயே நம்ம இதை கொண்டாடிக்கலாம், ரிப்பப்ளிக் டேவை கொண்டாடிக்கலாம்னு சொல்லிட்டு அதை போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அடாப்ட் பண்ண டேட் என்னமோ November 26, 1949 தான். ஸோ ப்ரியாம்பிளில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னா கீவேர்ட். அதாவது ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் மொத்தமாக 9 கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த 9 கீவேர்ட்ஸோட அர்த்தமும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிற பாலிட்டி கிளாஸில் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸோட மீனிங்கே உங்களுக்கு புரியும். இல்லைனா புரியாத மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, என்னென்ன பார்த்தோன்னா ப்ரியாம்பிளோட லைன்ஸ் ஃபஸ்ட்டு 3 லைனில் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ இதுக்கான மீனிங் என்ன? அப்புறம் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி. ஓகே, இதுக்கான அர்த்தம் என்னென்ன அப்படின்றத நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேவா? இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ். மொத்தம் 9 கீவேர்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை பொறுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாவரினிட்டின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் கான்செப்ட் தட் ரெஃபர்ஸ் டு டொமினன்ஸ், பவர் அண்ட் சுப்ரீம் அத்தாரிட்டி. அதாவது ஒன்றுமே கிடையாதுங்க. சாவரின்னா நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது. நீங்கள் உங்களால் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும். நீங்கள் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. உங்களுக்கு மேலே யாருமே, அதாவது இந்தியா ஒரு கண்ட்ரி இருக்குன்னா இந்தியா அது தனியாக முடிவெடுக்க முடியும்.
இந்தியா முடிவில் எந்த கண்ட்ரியும் உள்ளே வந்து அவங்க முடிவை திணிக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்தியா ஒரு சாவரின் கண்ட்ரி. புரியுதுங்களா? இப்போது இந்தியா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுதோ இல்லை உக்ரைனை சப்போர்ட் பண்ணுதோ அது இந்தியாவோட தனிப்பட்ட முடிவு. எந்த ஒரு யூரோப் கண்ட்ரியோ சரி இல்லை சைனாவோ சரி இங்கே இருக்கிற அமெரிக்காவோ சரி யாருமே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நம்மளை சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நம்ம இந்தியா தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏன்? இந்தியா இஸ் அ சாவரின் கண்ட்ரி, நம்மளோட பிரியாம்பிள்லேயே சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸையும் இந்த நம்ம படிக்கிற கான்செப்டையும் லிங்க் பண்ணி படிக்கணும். அடுத்து சோஷியலிசம் இஸ் எ லெஃப்ட் விங். அதாவது அடுத்த டாபிக் என்னென்னா சோஷியலிஸ்ட்னா என்ன? அது வந்து ஒன்றுமே கிடையாது மக்களே, ஈஸியாக புரியும் பாருங்கள். சோஷியலிசம் இஸ் எ லெஃப்ட் விங் எக்கனாமிக் ஃபிலாசபி. ஒன்றுமே கிடையாது. இப்போ ரஷ்யா வந்து ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி. ஏன்னா அவங்க எந்த ஒரு பெரிய ஒரு பவரையும் தூக்கி ப்ரைவேட் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ சோஷியலிஸ்ட்னா டோட்டலாக கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் பார்த்துக்கும். புரியுதுங்களா? டோட்டலாக கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஸோ ப்ரைவேட் கிட்ட எந்த ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனையும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. பெரிய முக்கியமான ஒரு விஷயங்களை தூக்கி ப்ரைவேட் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க. அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பானதாக தான் இருக்குது. பட் எனியோ அதாவது இப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணுன்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் எனியோ அது வந்து தவறு தான். புரியுதுங்களா? ஸோ சோஷியலிஸ்ட்டாக ஒன்றுமே கிடையாது. கம்யூனிசம் பேசுவாங்க இல்லையா, அதுக்கும் சோஷியலிஸ்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த பாருங்கள், ஓனர்ஷிப் ஆஃப் தி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஸ் அப்போஸ் டு ப்ரைவேட் ஓனர்ஷிப். ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப்க்கு அகைன்ஸ்டாக இருக்கும். அடுத்து செக்யூலர்னா என்னன்றதை நம்ம வந்து நேத்தி கிளாஸ்லேயே சொல்லியாச்சு, அதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயும் சொல்லியாச்சு. ஸோ செக்யூலர் இஸ் தி செப்பரேஷன் ஆஃப் ரிலீஜன் ஃப்ரம் பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. செக்யூலர்னா என்னென்னா இந்தியாவில் வந்து எல்லா டைப் ஆஃப் ரிலீஜன் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. என்னென்ன? இந்துஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஜெயினிசம் இருக்காங்க, புத்திசம் பீப்புள் இருக்காங்க. இதை தாண்டி இருக்கிற எல்லாவோட ரிலீஜன் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் இந்தியா அவங்க எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுக்கணும், அவங்க எல்லாரையும் சமமாக பார்த்துக்கணும். நீ வந்து இந்துன்றதுக்காக உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ரைட்ஸும் கொடுத்துட்டு நீ கிறிஸ்டியன் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கிடையாது, நீ முஸ்லீம் உனக்கு இந்த ரைட்ஸ் கிடையாதுன்னு ஒதுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து இந்த ரிலீஜன்லேருந்து தள்ளி இருக்கணும், மதத்துலேருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி தான் அதை பார்க்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி மதத்தோட விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டு தலையிடக்கூடாது. மதத்தோட விஷயத்தில் கவர்மெண்ட்டு தலையிடக்கூடாது சார். ஆனால் எமர்ஜென்சி பீரியட்லாம் தலையிடலாம். அது வந்து டோட்டலாக எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து டோட்டலாக வேறு. நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கும் இல்லைங்களா, நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு. அந்த எமர்ஜென்சி டைமில் டோட்டலாக கதையே வேறு. இப்போ கோவிட் சுச்சுவேஷன் வரும்போது கோயிலெலாம் மூடிட்டாங்களே சார்னா அது டோட்டலாக அது வந்து ஒரு ஹெல்த், நம்மளோட சமுதாயத்துக்கு ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வரும்போது அது ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அந்த மாதிரி டைமில் தான் கவர்மெண்ட் வந்து ரிலீஜனுக்குள்ளே போய் ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர அதை தாண்டி வேறு எந்த ஜென்ரலாக காமனாக ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போது இன்னிலேருந்து எல்லா மாசையும் மூடுங்க, இனிமேல் முஸ்லீம்ஸ்லாம் நீங்கள் போகக்கூடாது, இனிமேல் இந்துஸ்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு இந்துஸ் போகக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட்டால் சொல்ல முடியாது. இதுதான் செக்யூலர். ஓகேவா? அப்புறம் டெமோக்ராட்டிக் ஆர் டெமோக்ரஸினா என்ன சார்னா பாருங்க, தி பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இன் விச் பீப்புள் டைரக்ட்லி எக்ஸசைஸ் பவர் ஆர் எலெக்ட் மெம்பர்ஸ் ஃப்ரம் அமாங் தெம்செல்ஃப். அதாவது ஒரு கிளாஸில், இப்போது கிளாஸ்ன்றது வேண்டாம், நம்ம வந்து ஒரு ஏரியாவில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏரியாவில் இருக்கோம், மொத்தமாக அந்த ஏரியாவில் வந்து 100 வீடு இருக்குது. 100 வீடு இருக்குது. ஸோ 100 வீட்டையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஏரியாவை அந்த ஒரு காலனி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு செக்ரட்டரின்ற மாதிரி ஒரு ஹெட்டு தேவைப்படுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, 100 வீட்டில் இருக்கவங்க எல்லாரும்
யாரெல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் எலெக்ஷனில் நிற்பாங்க, இந்த 100 வீட்டில் இருக்கவங்க சேர்ந்து. ஸோ எல்லாரும் 4 பேர் யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு அவங்கள செக்ரட்டரியாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ எலெக்ஷன் இதுக்கு பேர் தான் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? ஸோ எதுக்கு இந்த செக்ரட்டரிக்கு எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முறை இருக்குங்களா, இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. ஸோ இந்தியா லெவலில் நம்ம பிரைம் மினிஸ்டர், நம்ம சிஎம் எல்லாரையும் இப்படி தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இதுதான் டெமோக்ரஸி. அடுத்து ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக்னா என்ன சார்? டெமோக்ரஸிக்கும் ரிப்பப்ளிக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்கும், புரியுதுங்களா? என்னென்னா டெமோக்ரஸினா நான் சொன்ன இந்த ஒரு ப்ரொசீஜர், ஓகேவா? இப்போது ரிப்பப்ளிக்னா என்னென்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து எலெக்டட் ஒன்றா தான் இருக்கணும். ஸோ ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாருன்னா பிரசிடெண்ட். பிரசிடெண்ட் வந்து கண்டிப்பாக எலெக்டட் ஒன்றா தான் இருக்கணும். ஸோ பிரசிடெண்ட் யார் எலெக்ட் பண்ணுவா? எம்பி அண்ட் எம்எல்ஏ சேர்ந்து எலெக்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? எம்பி அண்ட் எம்எல்ஏ சேர்ந்து பிரசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட் வந்து எலெக்டட் ஒன். இப்போது இங்கிலாண்டை பாருங்கள், இங்கிலாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து எலெக்டட் ஒன் கிடையாது. ஏன் எலெக்டட் ஒன் கிடையாது? ஏன்னா அங்கே வந்து அரசர் இருக்காங்க. அந்த அரசர் பரம்பரையில் இருக்கவங்க மட்டும்தான் அரசராக வர முடியும். நீங்களும் நானும் போயிட்டு இங்கிலாந்து அரசராக ஆக முடியாது. இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமே தவிர இங்கிலாண்டோட பிரசிடெண்ட்டாக ஆக முடியாது, வாய்ப்பே இல்லை, புரியுதுங்களா? அதுதான் ரிப்பப்ளிக்கான அர்த்தம். ஓகே, அடுத்த வார்த்தை என்னென்ன வார்த்தை பார்த்துருக்கோம்? நம்ம மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? கீவேர்ட்ஸு என்னென்ன முடிச்சிருக்கோம்? சாவரின் முடிச்சாச்சு, சோசியலிஸ்ட் முடிச்சாச்சு, செக்குலர் முடிச்சாச்சு, டெமோக்ராட்டிக் முடிச்சாச்சு, ரிப்பப்ளிக் முடிச்சாச்சு. அப்புறம் சார் ஜஸ்டிஸ்னால் என்ன சார்? ஸோ மேலே பாருங்களேன். ஸோ ஜஸ்டிஸில் என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 3 டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சார் 3 என்ன சார்னா? ஜஸ்டிஸ்னால் நீதிங்க. ஜஸ்டிஸ்னால் நீதி. ஸோ சோஷியலாகவும் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், அட் த சேம் டைம் பொலிட்டிக்கலாகவும் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கொடுக்கலனாலும் தப்பு. ஸோ கண்டிப்பாக இது 3தோட நீதியும் உங்களுக்கு கிடைக்கணும், புரியுதுங்களா? சோஷியலாகவும் சரி, நீங்கள் எலெக்ட் பண்ணுற மாதிரி அந்த சோஷியலாகவும் சரி, எக்கனாமிக் உங்களுக்கு வேலை வாய்ப்புலேயும் சரி, பொலிட்டிக்கலாக நீங்கள் சப்போஸ் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும்னா கூட அதோட உங்களுக்கு ஜஸ்டிஸும் கரெக்டாக ஈக்குவலாக வழங்கணும். அடுத்தது லிபர்ட்டி. லிபர்ட்டினா சுதந்திரம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறதுக்கோ, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வழிமுறை பண்ணுறதுக்கோ, அதாவது ஒர்க்ஷிப் பண்ணுறதுக்கோ, எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. இது எதெல்லாம் சொல்கிறாங்க? ப்ரியாம்பிளில் சொல்கிறாங்க, நம்ம கான்ஸ்டியூஷனோட இண்டெக்ஸில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம மேலே படிக்க போகிற எல்லா டாப்பிக்கும் இது ஓரியன்டாக தான் இருக்க போகுது. அடுத்து ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா சமத்துவம் இல்லைங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். அது ஆப்பர்ச்சுனிட்டிலையும் சரி, ஸ்டேட்டஸ்லேயும் சரி, ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஈக்குவலான ஒரு விஷயந்தான் இருக்கணும். பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும், ஆண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும். அதே சமயம் கிறிஸ்டியன், முஸ்லீம், இந்து, அதே மாதிரி கேஸ்டில் வந்தீங்கன்னா பிசி, எஃப்சி, எஸ்சி, எஸ்டி அண்ட் அதர் கேஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஓசி, இங்கே எல்லாருக்குமே சம உரிமை வழங்கணும். ரிசர்வேஷன் சார், இதுக்குள்ளே அப்போ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு குழப்பிக்கக்கூடாது. ரிசர்வேஷன் டாபிக் தனி, அது டோட்டலாக வேறு, புரியுதுங்களா? ஸோ ஈக்குவாலிட்டின்றது அது தனி கான்செப்ட், டோட்டலாக வேறு. ரிசர்வேஷன் ஏன் வச்சாங்க, ஏன் கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம மேலே கிளாஸ் போக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் ஈக்குவாலிட்டினா என்னன்றதை மட்டும் பாலிட்டி ஓரியன்டாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி. சார் இது என்ன சார் புது வார்த்தையாக இருக்கேன், நான் எங்கேயுமே கேட்டது இல்லையே அப்படின்னா, யூனிவர்சல் பிரதர்ஹுட். ஒன்றுமே கிடையாது, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் யூனிவர்சல் பிரதர்ஹுட். நீங்கள் வந்து ஓத் எடுக்கும்போது சொல்லுவீங்க, என்ன எடுப்பீங்க? ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவ்வளோதான். அந்த லைன் தான் இதுக்கு அர்த்தம். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், புரியுதுங்களா? இப்போ புதுசாக பிரின்ஸ்னு ஒரு படம் வந்துச்சுங்களா, அந்த பிரின்ஸ் படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறத நான் தானே காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து பொண்ணை லவ் பண்ணுவார் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இனிமேல் ஃப்ரெட்டர்னிட்டின்னு ஒரு வார்த்தை பார்த்தா பிரின்ஸ் படம் ஞாபகம் வரணும், சிவகார்த்திகேயன் ஞாபகம் வரணும். அவர் சொன்ன ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கோட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். முடிந்ததா? இப்போது நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? லிபர்ட்டியும் முடிச்சாச்சு, ஈக்குவாலிட்டியும் முடிச்சாச்சு,
ஃப்ரெட்டர்னிட்டியும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம 9 keywordsையும் முடிச்சாச்சு. ஸோ ப்ரியாம்பிள் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஸோ ப்ரியாம்பிள் ரொம்ப சின்ன ஒரு கான்செப்ட் தான், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ப்ரியாம்பிள்னால் என்னென்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எக்ஸாம் எழுதலை, படிக்கலை, இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரியாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரியாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். சார் எனக்கு மனப்பாடம் பண்ண முடியாது சார். ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் இதில் இருக்க அர்த்தத்தையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அர்த்தமே தெரியாமல் நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக வாழ்கிறது ஒரு வேஸ்ட். ஆகையால் நீங்கள் இப்போது கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து பெஸ்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இதை நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்லேயும் சொல்லுங்கள், பேசுங்க. அவங்களுக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வீட்டில் உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அப்படியே தோசை ஊற்றி கொடுக்கும்போது உட்காந்து அப்படியே பேசுங்க. காஃபி போடும்போது உட்காந்து அப்படியே பேசுங்க. இல்லை உங்கள் அப்பா கிட்ட, உங்கள் அண்ணா கிட்ட, உங்கள் தம்பிக்கிட்ட, யார்கிட்டே உட்காந்து அப்படியே பேசுங்க. அப்படியே படித்த மாதிரியும் இருக்கும், நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ கற்போம் கற்பிப்போம். நம்ம மட்டும் கற்றுக்கிறத தாண்டி நம்ம இந்த சொசைட்டிக்கும் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம். அப்போ தான் சொசைட்டி லெவலில் டெவலப்மெண்ட் வரும். சொசைட்டி லெவலில் டெவலப்மெண்ட் வந்தால் கண்டிப்பாக நம்ம கண்ட்ரி லெவலில் டெவலப்மெண்ட் வரும். புரியுதுங்களா? ஸோ ஹாப்பி ஃபோக்ஸ், எல்லோரும் ஜாலியாக இருங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்டர் செஷன்ஸ் போகலாமா, இல்லை லைவ் மாதிரி போகலாமா? லைவ்னால் நிறைய பேர் லைவ் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம 5 o'clock ஈவினிங் லைவ் வரும். நிறைய பேரெல்லாம் வர முடியல. அதுக்கப்புறம் அந்த லைவ்ன்றதுனால அது வீடியோவில் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் அது காட்டாது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லைவ் போட்டதுனால வீடியோவே வரலையோன்னு நினச்சி நிறைய பேர் அதை பார்க்காம மிஸ் பண்ணிடுறீங்க. வீடியோ போட்டால் வர வியூஸ் லைவில் வரல. லைவ் பார்க்குறவங்க மட்டும்தான், அதுக்கப்புறம் வியூஸ் வரல. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்புறம் பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், லைவ்னு இருக்கும். இந்த லைவை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன வீடியோஸ்லாம் லைவில் ஸ்ட்ரீம் ஆகிருக்குன்னு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ இருக்கும். போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எளிமையாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாலிட்டின்ற செஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு போட்டிருக்க வீடியோஸ் பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், 2 டாபிக் பார்க்குறோம், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போகிறோம். 2 டாபிக் பார்க்குறோம், அப்புறம் டெஸ்ட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி போகிறதுனால உங்களுக்கு அப்படியே சைட் பை சைட் ரிவிஷன் போயிட்டே இருக்கும். நம்ம புது டாபிக் படிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே மக்களே, மேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு தேவையான காம்போவை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தனித்தனியாக வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் இருக்குது, வீடியோ கோர்ஸ் இருக்குது, ராயல் பாஸ் இருக்குது. ராயல் பாஸில் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். அதுக்கப்புறமா இன்டர்வியூ போயிட்டுருக்கு. ஸோ மார்க் இன்டர்வியூ அடுத்ததாக சென்னையில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சார் நான் எக்ஸாமே எழுதலை சார்னா பரவாயில்ல, ரிஜிஸ்டர் பண்ணி போய் இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்குன்னு தனி சர்க்கிள் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். கான்டாக்ட்ஸ் வளரும். கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம், கிளியர் பண்ணல அப்படின்றத தாண்டி நம்ம இப்போ வளர்த்துக்க போகிற கான்டாக்ட்ஸ் ரொம்ப பெரிய கான்டாக்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கான்டாக்ட்ஸ்லாம் லைஃப் ஃபுல் ஜேர்னியில் நமக்கு இருக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் இன்டர்வியூ போய் ஒருத்தர் பார்க்குறீங்க, ஓகேவா? அவர் பேங்க் பிஓ ஆகிட்டார். உங்களுக்கு சடனாக உங்களுக்கு லோன் தேவைப்படுது. அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் உங்களை கைட் பண்ணுவார் இல்லைங்களா? நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்க, கிளியர் பண்ணல, அதையும் தாண்டி நான் சொல்கிறேன். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ தான் பிகினர், நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, ஆல்ரெடி அங்கே ஒரு 4 வருஷம் படித்தவர் இருப்பார். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு நிறைய ஐடியா கொடுப்பார். நாங்கள் கொடுக்குற ஐடியாவை தாண்டி அவர் இன்னும் தனியாக கைட் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த இன்டர்வியூ போய் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகுல்.